ஏடா குழந்தைங்களே, வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரொம்ப ராசியான சாப்டர் 11th. ஏன்னா 10th வரைக்கும் ஆர்கானிக்ல அந்த அளவுக்கு பெரிய ஐடியாஸ் இருக்காது. 11th இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த விஷயம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் படிக்கலாம். முக்கால்வாசி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஆர்கானிக்னு ஒரு தனி ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அப்போது அந்த ஆர்கானிக்கான வெயிட்டேஜ் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்க வேண்டியது 11th குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு சாப்டர், ஆர்கானிக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர். இந்த ஒரு சாப்டர் ஒழுங்காக படித்தாலே போதும்டா, 12th எல்லாம் கிராக் பண்ணிடலாம். GOC, General Organic Chemistry or some basic concept of organic chemistry. சில பசங்க என்ன பண்ணுவான், 11th ஸ்கிப் பண்ணிடுவான், பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான், என்ன போர்டு மார்க் வரப்போகுது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 12th போயிட்டு அந்த இருக்கிற சாப்டர்லாம் உட்காரும்போது ஒன்றுமே புரியாது. ஐயோ புரியலையே சார். எல்லாத்துக்கும் அடிப்படை அறிவு இந்த சாப்டர் கொடுக்கும். இந்த ஒரு சாப்டர் மட்டும் ஒழுங்காக படிச்சுட்டு 12th உனக்கு பிரச்சனையே கிடையாது, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த புக்கை நீ லீவில் உட்காந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ GOCயை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன், பொறுமையாக கவனிங்க. கார்பன்னா யாரு? இந்த கார்பன் யார் கூட எல்லாம் பாண்டு ஃபார்ம் பண்ண முடியும்? அப்படி பாண்டு ஃபார்ம் பண்ற காம்பவுண்டுக்கு என்ன நேச்சர் இருக்கு? அந்த காம்பவுண்ட் வேற ஒரு ரியாக்ஷனுக்குள்ள போய் வேற ஒரு ப்ராடக்டா மாறுவான்ல. இந்த ஒரு ரியாக்டன்ட் வேற ஒரு ப்ராடக்டா மாறுற அந்த ப்ராசஸ், ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்டா மாறுற அந்த ப்ராசஸ்ல நடுவுல எதுவும் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுதா? அப்படி ஃபார்ம் ஆனா அது ஏதாவது சம் கான்செப்டால ஸ்டெபிளைஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது படத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிட்டே இருப்ப மாட்டிக்குவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமே அப்படின்னு ஒரு இதெல்லாம் சவுண்ட் எல்லாம் வரும், காத்துலாம் அடிக்கும், டப்புன்னு பார்த்தா நம்மளை யாரோ காப்பாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர்ஸ் மாலிகூல்ஸ்க்கு உண்டு. அதுதான் இந்த சாப்டர், இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், நிறைய டைப் ஆஃப் எஃபெக்டை படிக்க போறீங்க. அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ராடக்டா மாறணும். இடையில ஏதாவது இன்டர்மீடியேட்டுங்கிற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ண ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கணும். சிம்பிளாக அப்படி எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பெரம்பலூர்லேருந்து சென்னை போகிறீங்க. பெரம்பலூர்லேருந்து சென்னை பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் இடையில நிப்பாட்டுவாங்க, விழுப்புரம் சைடில் நிப்பாட்டுவாங்க. இப்போ விழுப்புரத்தில் நிப்பாட்டின உடனே நீங்கள் அந்த இடத்துல அப்படியே இறங்குறீங்க, பஸ்ஸுலேருந்து கீழே இறங்குறீங்க. இறங்கின உடனே 8ஆம் நம்பர் ஷூ ஒன்று பறந்து வந்து டொப்புன்னு விழுது. என்னடான்னு தலையை தூக்கி பாருங்க, ஒரே சண்டை அந்த பக்கத்து ஃபுல்லாக அடிச்சுக்கிறாங்க, பறக்கிறாங்க. அதில் வேற வந்து உங்கள் ஃபோட்டோ வேற ஒரு பக்கம் குரூப்பில் வந்து உங்கள் ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து பட்டிஸ்டாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எல்லாம் சண்டை கொடுக்குறாங்க. ஐயோ நம்ம போனால் நம்மளே அடிப்பாங்களோன்ட்டு ஏறிடுவோம் மேலே. அதாவது ஒரு பயணம் இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு போக போகிறோம். அந்த பயணத்தில் நீங்கள் கிளம்பிட்டீங்க, ஜாலியாக ஆனந்த பாடும் அப்படின்னு கிளம்பிட்டீங்க. பஸ் போயிட்டு இருக்குது. இந்த போயிட்டு இருக்க பஸ் கரெக்டாக ஒரு இடத்துல நிப்பாட்டியாச்சு. இதுதான் நம்மளுடைய பெரம்பலூர், த கிரேட் பெரம்பலூர். அடுத்து தமிழ்நாட்டிலே பெரம்பலூருக்கு அடுத்து ஒரு கொஞ்சம் பெரிய சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகே, ஃபர்ஸ்ட் பெரம்பலூர். அப்போ இந்த இடையில நிப்பாட்டுற இந்த இடம் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அடிச்சுக்கிறாங்க, பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. இது ஃபுல்லாக சண்டை நடக்குது, கொழுந்து விட்டு எரியுது. இப்போ உங்கள் பஸ் பயணம் தொடருமா அப்படின்னா, நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, அந்த எனக்கு ஓட்ட தெரியாது, பட் இருந்தாலும் ஸ்டேரிங்கை திருப்பிக்கிட்டு வந்துடுவேன் வண்டி எடுத்துக்கிட்டு. விஷயம் என்னன்னா, ஸ்டெபிளைஸ் ஆகலை. இடையில இந்த ரியாக்ஷன் போகணும்னா இடையில ஏதோ பாண்டு உடஞ்சி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அதை ஸ்டெபிளைஸ் பண்ண எந்த ஒரு ஃபேக்டரும் கிடையாது. அதனால பழையபடி ரியாக்டண்டாகவே மாறிடும். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ரியாக்ஷனுக்குள்ள போகாது, லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுவே சினாரியோவை சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது பச்சை கலர்ல எழுதுறேன். இப்போ சேம் அந்த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடு, பெரம்பலூர். ஸோ இந்த பெரம்பலூருங்கிற சிட்டியிலிருந்து சென்னை, இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னா இந்த ஹைடெக்கான சிட்டினா பெரம்பலூர், சென்னைக்கு போகிறோம். பஸ் போது வழக்கம் போல பிரேக் நிப்பாட்டுறாங்க. ஒரு விழுப்புரம் அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல நிப்பாட்டுறாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இறங்குறீங்க, பிரேக்குக்கு இறங்குறீங்க. இறங்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவர் பேர் என்ன, நோலன். இப்போ கூட அந்த படம் வந்துச்சு, அதனால அந்த பேரை நான் யூஸ் பண்ணுறேன். நோலன் வந்து நிற்கிறாரு. வெல்கம் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி இப்படி திரும்பும் போதே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்லேருந்து தமிழ்நாடு சிஎம், பக்கத்து ஸ்டேட் சிஎம் எல்லாம் வந்து வரிசையாக நிற்கிறாங்க. ஹாய் அப்படின்னு கை காட்டுறாங்க. உங்களுக்கு என்னடா அது, நாடி இது கதையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹாய் காட்டுறாங்க. நீங்களும் இறங்கி வரீங்க. எலான் மஸ்க்லாம் அந்த பக்கம் இருந்து வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு நீங்கள் வந்து எங்கள் கூட நாங்கள் வாழ்கிற காலத்தில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்காக தாங்க முடியல. எலான் மஸ்க் டக்குன்னு வந்து நீங்கள் பஸ்ஸில் போகக்கூடாது, இந்த ராக்கெட் எடுத்துக்கோங்க, டேரெக்டாக போய் சென்னையில் இறங்கிட்டு இது உங்கள் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு போய்டும், நீங்கள் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்கள், திருப்பி அங்கே வரும், அங்கே வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. எல்லாம் அவங்கள்ட்ட செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப மஜாவாக ஏறுறீங்க, எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அப்பா கனவு கலைஞ்சிருச்சு. ஓகே, எனிவே பஸ்ல ஏறி உட்காந்து பஸ் திருப்பி சென்னையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இப்போ விஷயம் என்னன்னா, அந்த இடையில ஃபார்ம் ஆகிற ஒரு இன்டர்மீடியேட்டுங்கிற ஒரு இடத்துல இவனை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் இவனை ஸ்டெபிளைஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் நடக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்
மோஸ்ட்லி இந்த இடங்கள்ல என்னென்ன படிப்போம்னா கார்பன், டைப் ஆஃப் கார்பன், பிரைமரி கார்பன், செகண்டரி கார்பன், டெர்ஷரி கார்பன், இதெல்லாம் பற்றி படிப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் என்னென்ன மாதிரி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும், கார்போகேட்டையான், கார்பானியான், எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். கார்பன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கார்பன் எங்கே போச்சு, டைப் ஆஃப் கார்பனில் பிரைமரி, செகண்டரி அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க, பார்த்துக்கலாம். டெர்சரி, குவார்டரி, இந்த டைப் ஆஃப் கார்பன். அப்புறம் வந்து டைப் ஆஃப் இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்போகேட்டையான், அடுத்து வந்து கார்பானியான், அடுத்து வந்து கார்பன் ரேடிக்கல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை ஸ்டெபிலைஸ் பண்ற ஃபேக்டர், அதாவது இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரியில இந்த கார்போகேட்டையான், கார்பானியான் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இதை ஸ்டெபிலைஸ் பண்ற ஃபேக்டர், இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ், அப்படி வரிசையா முதல்ல வந்து என்ன படிப்பீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல வந்து என்னன்னா அந்த டைப் ஆஃப் கார்பனை, அந்த டைப் ஆஃப் கார்பனில் இந்த இன்டர்மீடியேட் கொண்டு போய் சேர்த்துடணும். அப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷனில் இந்த இன்டர்மீடியேட், அடுத்து இந்த ஸ்டெபிலைசேஷன் ப்ராசஸ்லாம் தனியாக படிப்பீங்க, அதெல்லாம் கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணி ஒரு ரியாக்ஷன் எப்படி போகும், என்னென்ன இன்டர்மீடியேட்லாம் இருக்கும் அப்படின்னு ஆர்கானிக்குடைய ஃபண்டமெண்டலை சொல்லி கொடுக்கறது இந்த சாப்டர். ஆர்கானிக்கோட ஃபண்டமெண்டலை சொல்லி கொடுக்கறது இந்த சாப்டர். என்ன சாப்டர்? சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் அதுக்கு ஃபண்டமெண்டல் ஆர்கானிக் இருந்தால் அதுக்கு ஃபண்டமெண்டல் இவன் தான். இங்கே படித்தா காலேஜ் வரைக்கும் போதுண்டா, உன்னை யாரும் அசிச்சிக்க முடியாதா. ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சூப்பராக நடத்தி விட்டுருவோம். ஒவ்வொரு சாப்டரும் அதுக்கப்புறம் வரிசையாக அப்படியே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. வீக்லி 2 classes 11th இறக்கிடுவோம். ரெஸ்பான்ஸ் பார்த்து ரிமைனிங் கிளாஸ் போடுவோம். இன்னைக்கு வந்த கிளாஸ் முத நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஒரு சிம்பிளான, எப்பயுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதுக்குன்னு ஒரு இடம் உண்டு. என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ். நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ். ஒரு மாலிகுலை கொடுத்துட்டு அந்த மாலிகுல்ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வழக்கமா வருவதுண்டு வழக்கமாவே. அப்ப கொடுக்குற மாலிகுல்ல சிக்மா எத்தனை, பை எப்படி இருக்கு அப்படின்னு நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல கார்பனை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்பனை சுத்தி வரல, சுத்தி ஒரு கார்பனை சுத்தி 4மே சிங்கிள் பாண்டா இருந்துச்சு, தனித்தனி பாண்டா இருந்துச்சுன்னா அந்த 4மே சிக்மா பாண்டா கன்சிடர் பண்ணணும். சரியா? அதுவே ஒரு கார்பன்ல ஏதாவது ஒரு பக்கத்துல இந்த மாதிரி டபுள் பாண்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா, தனியா இருக்கிறது சிக்மா பாண்ட். இப்பதான் பார்த்தோம். இந்த டபுள் பாண்ட் பார்த்தாலே அதுல ஒன்னு சிக்மாவாகவும் ஒன்னு பை பாண்டாகவும் நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு சிக்மா ஒன்னு பையா நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். சரி, அப்போ இந்த இடத்துல 3 சிக்மா அப்புறம் ஒரு பை. ஓகே, டன். இப்போ அடுத்து வேற எப்படி சார் அப்படின்னா, இதோ வந்துட்டேன். நெக்ஸ்ட், ஒருவேளை ஒரு கார்பனை நீங்க சுத்தி பாக்குறீங்க, இடையில ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. கார்பன் வேலன்சி 4 இங்க ஒரு கோடு, இங்க 3 முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரிபிள் பாண்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சிங்கிள் பாண்ட் சிக்மா. 3 பாண்டுல எப்பயுமே பேசிஸ் சிக்மா பேஸ். ஏன்னா சிக்மா பாண்ட் வந்து ரிஜிடு, ஒரு டைரக்ஷனல். சிக்மா பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அந்த சிக்மா பாண்ட் ஒன்ஸ் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓவர்லாப்ல சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சைடு வைஸ் ஓவர்லாப்ல தான் உங்களுக்கு பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். சைடு வைஸ் ஓவர்லாப்ல தான் உங்களுக்கு பை பாண்ட் ஃபார்ம். அப்போ பை பாண்டுங்கிறது ஜஸ்ட் கரண்ட் மாதிரி இங்கேயும் ஷேர் ஆகுது. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவன் கீழே இருக்க 1 சிக்மா, அடுத்து 2 பைகளுமே பை. அப்போ டோட்டலா 2 பை இருக்கு, 2 சிக்மா இருக்கு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க 4 பாண்டு பார்க்க முடியாது இந்த இடத்துல. ஒருவேளை 4 பாண்ட்னா கார்பன் பாண்ட் இல்ல, மெட்டல் பாண்ட், அது டெல் பாண்ட், குவார்டர் போலார் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நான் சொல்லி கொடுத்தல, இது சாதாரண விஷயம். இதை வச்சு எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்டா பாருங்க. இந்தியாவில் எக்கச்சக்கமான காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. அந்த நம்ம நார்மலா ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாமை தாண்டி மற்ற எக்ஸாம்ஸையும் டார்கெட் பண்ண 11th இருந்து ஃபோக்கஸ் பண்ணா போதும். இந்தியாவில் எந்த டாப் என்ட்ரன்ஸையும் கிராக் பண்ணலாம். 11th இருந்து ஃபோக்கஸ் பண்ணு. இது மட்டும் தான், தினமும் படிங்க. இது மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு, CH4. இந்த மாலிகுல் பொதுவா பை எலக்ட்ரான் வரணும்னா கார்பன் பாண்ட் இருக்கும், கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்கும், கார்பன் நைட்ரஜன் பாண்ட் இருக்கும், கார்பன் மத்த இவங்க தான் மெஜாரிட்டி கேஸ். இவங்க தான், இவங்களுக்குள்ள பாண்ட் இருந்தாலே உங்களுக்கு மல்டிபிள் பாண்ட் இருக்கும். இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர் உடைஞ்சு பழகணும். இப்போ இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுவா. 10th டாட் டயக்ராம் படிச்சிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுதான். 4மே சிங்கிள் பாண்ட். அப்போ 4மே சிக்மா, ஒரு பை இல்ல 0 பை. எஸ், கரெக்ட். இப்போ இன்னும் கொஞ்சம் மாலிகுல்ஸ் அப்படியே காம்ப்ளிகேட்டடா மாற்றும். ஹோம்ஒர்க் தரேன், ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ராசியார் நம்பர் 6 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 6 லைக் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா இந்த வீக்ல இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமையா,
நாளைக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன், நாளைக்கு அடுத்த பார்ட் அப்லோட் பண்றேன், முக்கியமான கான்செப்டா. ஓகே, the next one CH3 இதான் மாலிகுல். இப்போ இந்த இடத்துல இவனுக்கு நீங்க ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம 10th படிச்சு தான், படிக்கல சார் பரவாயில்ல 11th படி. இப்போ பாரு, கார்பனோட வேலன்சி 4 பாண்ட முதல்ல போட்டேன், 1 2 3 4. இந்த 3 ஹைட்ரஜன் இருக்கா, அப்ப 3 ஹைட்ரஜனை ஃபில் பண்ணு. 3 ஹைட்ரஜனை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு கார்பன் இருக்கா, அவனுக்கும் 4 வேலன்சி 4 கோடு போடு ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கு. அப்போ 3 ஹைட்ரஜன் 1 2 3 முடிஞ்சிருச்சு. எல்லாமே சிங்கிள் பாண்ட்ரா, எங்கேயுமே டபுள் பாண்ட் கிடையாதுடா. 1 2 3 4 5 6 7 கரெக்ட் தானே? 3 3 6 1 7, அஃப்கோர்ஸ் 7 சிக்மா 0 பை. முடிஞ்சு. இப்போ பை பாண்ட மெதுவா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் we have a CH2 double bond CH2. என் கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் கார்பன் மேல போடுறேன், கார்பன் தான் அடிப்படை, 2 கார்பன் போட்டேன், டபுள் பாண்ட் நடுவுல இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ யூ காட் ஐடியா, ஒரு சிக்மா ஒரு பை இருக்கு, சந்தோஷம். அடுத்து நீ எழுதவே தேவையில்லை, பட் இருந்தாலும் எழுதுவோம். ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா. ஏன்னா கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும். இது நிறைய குழந்தைங்க 11th முடிக்கிற வரைக்குமே ஸ்ட்ரகிள் ஆகிறான். ஒருவேளை உன் ஃப்ரெண்டுக்கு இதுல பெரிய ஸ்ட்ரகிள் தெரிஞ்சா அவனுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி இந்த ஒரு வீடியோ தயவு செஞ்சு உட்காந்து பாடுறா அப்படின்னு. அவ்வளவுதான். இப்ப கவனி, இந்த பக்கம் ஒரு சிங்கிள் பாண்ட் சிக்மா, இவன் ஒரு சிக்மா, இதுல ஒரு சிக்மா, இதுல ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா. ஏன் இங்க சிக்மா டபுள் இருந்தா 1 சிக்மா 1 பைன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 சிக்மா 1 பை, 5 சிக்மா 1 பை, அவ்வளவுதான் இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும். இப்ப அப்படியே நகருவோம், அப்படியே நகர்ந்து சென்று கொண்டே இருப்போம். இது இங்கெல்லாம் இடம் இருக்கே, இதை மிஸ் பண்ணிட்டேன், இருங்க இங்க வாங்கலாம். இப்ப சப்போஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும். என்னன்னா CH இல்ல இது CH இதான் CH3 CN இப்படி மாலி கொடுத்துறேன். ஏன் நைட்ரஜன் உள்ள வந்திருக்கான் சார், நீங்க கார்பன் தானே பேசுறீங்க, அதை சொன்னேன். அப்போ இந்த இடத்துல எப்படி நான் ஸ்ட்ரக்சரை போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸ்ட்ரக்சர்ல ஐடியா இல்லை சார் அப்படின்னா பொறுமையாக இங்க பாருங்க. முதல் கார்பனை போட்டுறேன், அடுத்து இன்னொரு கார்பன் இருக்கா, ஒரு பாண்டு போட்டாச்சு. இந்த கார்பனை சுத்தி 3 ஹைட்ரஜன் இருக்கா, நான் தெரியலனா 3 ஹைட்ரஜன் இருக்கிறான். அப்போ இந்த 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இவனோட ரிமைனிங் 3 வேலன்சி 1 2 3 ரிமைனிங் 3 வேலன்சி நீங்க ஃபில் பண்ண ஹைட்ரஜனோட முதல்ல. அப்போ ஃபில் பண்ணிட்டேன், இங்கேயும் ஃபில் பண்ணிட்டேன், இங்கேயும் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த கார்பன் கூட நைட்ரஜன் இருக்கா, நைட்ரஜன் 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான், இந்த கார்பன் 4 பாண்ட் ஆல்ரெடி ஒன்னு ஃபார்ம் பண்ணியாச்சு பங்காளி அப்படின்ட்டு. அப்ப இந்த இடத்துல 1 2 3, சோ நைட்ரஜனுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ கவுண்ட் பண்ணுவோமா, இங்க பாரு, 1 சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா 4 சிக்மா, ட்ரிபிள் பாண்ட்னா 1 சிக்மா மிச்சம் 2 பை. அப்ப டோட்டல் எத்தனை சிக்மா எத்தனை பை, பொறுமையாக கவனி. 1 2 3 4 4 சிக்மா 5 சிக்மா 2 பை, 5 சிக்மா 2 பை. எவ்வளவு அற்புதமா வந்துருச்சு பாத்தியா. இது வரைக்கும் உனக்கு இதுல கான்செப்ட் ஐடியா இல்லைனாலும் இன்னைக்கு நீ கத்துக்குவ, இன்னைக்கு தூங்குறதுக்குள்ள நீ கத்துருவ. ஏன்னா இது ஒரு 2 3 தடவை இதை ஒர்க் அவுட் பண்ணி பாப்ப நான் கொடுக்குற ஹோம்ஒர்க், அதனால டேம் ஷூர் நீ கத்துக்குவீங்க. இப்ப அடுத்த மாலிகுல் போவோம், CH3COOH. இதை எடுத்துருவோமா, மினிமைஸ் பண்ணுவோம். ஓகே, மினிமைஸ் பண்றேன். இது எடுத்துட்டா ஒரு மாதிரி வெள்ளையா தெரியும் மாதிரி இருக்கும், வீடியோ அப்படிதான் பார்த்தேன். பட் எனிவே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த மாலிகுல், யா திஸ் ஒன் அசிட்டிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட் எப்படி வேணா பேர் சொல்லுவீங்க. இப்போ எப்படி சார் ஸ்ட்ரக்சர் போடுறது, எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும்னா ஓவா இருக்கு, எப்படி போடுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்பனையும் பாரு, அவங்க தான் மெயின் கேரக்டர், இவன் தான் அந்த பேரண்ட் லிங்க், சரியா. அப்போ முதல்ல நீங்க கார்பனையும் மெயின் லிங்கா எடுத்துக்கணும். அடுத்து இந்த 3 ஹைட்ரஜன் இருக்கா, அப்போ இந்த கார்பன் 3 வேலன்சி ஹைட்ரஜன் கூட ஷேர் பண்ணிருக்கான், ஆல்ரெடி 1 டன்னு. அப்போ மிச்சம் 3ஐயும் ஹைட்ரஜனுக்காக தியாகம் பண்ணு. ஓகே, 1 2 3. இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா COOH இருக்கா, இந்த இடத்துல என்ன பண்ணும்னா அங்க பாருங்க, ஒரு வேலன்சி OH முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஆக்சிஜனுக்கு 2 வேலன்சி, அப்போ ஒரு ஆக்சிஜன் இவன் கூட கனெக்ட் ஆயிருக்கான். அப்ப இன்னொரு பாண்ட் தான் இவன் கூட, கார்பன் கூட இன்னும் ஒரு பாண்ட் தான் கனெக்ட் ஆகி ஆகணும். இன்னொன்னு ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கா. அப்ப ஆக்சிஜன் கார்பன்ல 2 பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான எலக்ட்ரான் ரெடியா இருக்கு, ஆக்சிஜன்ல 2 பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான எலக்ட்ரான் ரெடியா இருக்கு. சோ டோட்டலா 2 பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுவா. சிம்பிளான விஷயம், டபுள் பாண்டா தான் இருக்கணும். அப்போ எப்பயுமே நீங்க இந்த சிங்கிள் வேலன்சி எதெல்லாம் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுமோ அதை வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு எவன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கான தன்னால ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிகுமா 1 2 3 4 5 6ன்னு சில குழந்தைங்க தப்பு கணக்கு போடுவான். இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்கும் 7 4 இல்ல 1 2 3 4 5 6 7. ஸோ 7 சிக்மா பை பாண்ட் இங்க 1 இருக்கு, ஒரு பை. இட் இஸ் டூ ஈஸி, ரொம்ப ஈஸி. 4 மார்க் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இது கொடுத்துருவான். 4 மார்க் சும்மா வாங்குறேன், 4 மார்க் சும்மாவா?
எத்தனை வேதமா சீட்டு மிஸ் பண்ணியிருப்பான் 4 மார்க்ல. உற்றாத 4 மார்க்லாம் பெரிய விஷயம். வருஷம் பூரா படிப்போம். 4 மார்க்குங்கிறது அந்த கடைசியா கட் ஆஃப் பக்கத்துல வந்து அந்த ஒரு மார்க்ல சீட்டு போச்சுன்னு நிப்போம் தெரியுமா, அப்ப ஃபீல் ஆகும். அதனால 4 மார்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல வி ஹாவ் அ பென்சீன். பென்சீனுக்கு நான் அடிப்படையான அறிவு முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இல்லை டாப்பர் குழந்தைங்க பார்க்கும்போது அவனுக்கு என்னடா இது இதெல்லாம் ஒரு பேப்பரா அப்படின்னு தோணும். பட் ரியாலிட்டிஸ் நாளா படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையா உட்காந்து டைம் எடுத்து கத்துக்கிட்டா சத்தியமா கத்துக்குவேன். இங்க பாரு, முதல்ல இந்த ஒவ்வொரு முடுக்கும் என்ன அப்படின்னா கார்பன், ஒவ்வொரு மடக்கும் கார்பன். அப்ப மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னா இந்த இடத்துல வி ஹாவ் 6 கார்பன். வி ஹாவ் 6 கார்பன். 6 கார்பனும் முதல்ல ஒரு சிங்கிள் பாண்ட்ல இணைச்சிடுறேன். கார்பனுக்கு வேலன்சி 4, உங்க மண்டையில அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்து டபுள் பாண்ட் இங்க ஒன்று இருக்கு, ஆல்டர்னேட்டிவா இங்க ஒன்று, ஆல்டர்னேட்டிவா இங்க ஒன்று. இப்போ ஒவ்வொரு கார்பன்லயும் வேலன்சி வந்து 3 முடிஞ்சிருச்சு பாரு. 1 2 3. இந்த கார்பனை சுத்தி 3 பாண்ட் இருக்கு, இந்த கார்பனை சுத்தி 3 பாண்ட், இந்த கார்பனை சுத்தி 3, எல்லாத்த சுத்தி 3 பாண்ட் இருக்கு. இப்போ இன்னும் ஒரு வேலன்சி யாரு? எப்பயுமே ஹைட்ரஜன் ஒரு ஸ்லீப்பர் செல். அவனை வெளியே காட்டவே மாட்டோம். ஒரு ஏஜென்ட் பாரு, எப்பயுமே அவன் சீக்ரெட்டா தான் இருப்பான். அப்போ ஹைட்ரஜன் உள்ளுக்குள்ள இருக்கான். ஹைட்ரஜன் உள்ளுக்குள்ள இருக்கா. இது தெரிஞ்சதுன்னா நீங்க ஸ்ட்ரக்சருக்கு சரியான அந்த சிக்மா பை வந்து கால்குலேட் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா தப்பா வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ எத்தனை சிக்மா எத்தனை பை? முதல்ல 6 கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து 6 சிக்மா இருக்கு. அதோட கார்பன் கார்பன் பாண்ட் 1 2 3 4 5 6, அதுவும் 6 6 12 12 சிக்மா. அடுத்து பை பாண்ட் 1 2 3 பை பாண்ட். அவ்வளவுதான் பென்சீன், ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் எப்படின்னா இந்த ஃபியூஸான ரிங்கு கொடுப்பான். நாப்தலின் மாதிரி மாலிகூல்ஸை கொடுக்கும்போது நம்ம பய கதி கலங்குவான். இல்லை ஆமா, நாப்தலின் மாதிரி மாலிகூல் தான் கண்டிப்பா கதி கலங்குவான். இது எரேசர் வச்சு அழைக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாப்தலின் மாதிரி இருக்கு, இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவனுக்கு இது என்ன டேப் ரிகார்டு இல்லை வஞ்சர மீன் மாதிரி வட்ட வட்டமா உள்ள இருக்குதுன்னு தோணும். இது ஆக்சுவலி எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, அங்கே வர நான் பாண்டு மட்டும் போட்டுறேன், உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், நேரம் ஐடியா வந்திருக்கும். இப்படி தான் பாண்டு இங்கே போட்டிருக்கணும். ஏன்னா இது பார்க்க இப்போ இந்த பை பாண்ட் வந்து இந்த பக்கமும் இருக்க மாதிரி தான். இவன் இந்த பக்கம் போட்டாலும் இது ஃபுல்லாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இது நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் தான். டபுள் பாண்டு கேப்பு, இது கேப்பு, அடுத்து டபுள் பாண்டு கேப்பு டபுள் பாண்டு, ரெண்டு பக்கத்துமே இந்த டபுள் பாண்டை நீங்கள் எடுத்துக்கணும். சரியா, ரெண்டு பக்கத்துமே கன்சிடர் பண்ணணும். அப்போ வழக்கம் போல யோசிங்க. இங்க ஒரு கார்பன், 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 கார்பன் 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 கார்பன். இவனுக்கு வந்து 1 2 3 4 4 வேலன்சி முடிஞ்சிருச்சு. இவனுக்கும் 4 வேலன்சி முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இவங்கள ஹைட்ரஜன் இருக்க மாட்டான். மித்த எல்லாத்துக்கிட்டையும் ஹைட்ரஜன், யூ ஹேவ் ஹைட்ரஜன். மற்ற எல்லாத்துக்கிட்டையுமே உங்களுக்கு ஹைட்ரஜன் இருக்கும். எல்லாத்துக்கிட்டையுமே ஹைட்ரஜன் இருக்கும். இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும். இப்ப கவுண்ட் பண்ணடா சிங்கா குட்டி. 1 2 3 4 5 6 7 8. இதுல 8 சிக்மா வந்துருச்சா? கார்பன் ஹைட்ரஜன்ல 8 சிக்மா இருக்கு. அடுத்து கார்பன் கார்பன் 1 2 இங்க புள்ளி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கார்பன் கார்பன் 11 சிக்மா இருக்கு. 11 சிக்மா. அடுத்து பை பாண்ட் 1 2 3 4 5 5 பை பாண்ட். இதுல எவ்வளவு? 11 19 சிக்மா வந்துருச்சா? 19 சிக்மா மொத்தம். 19 சிக்மா 5 பை பாண்ட். ஸோ கொடுக்குற மாலிகூல்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆன்சர் பண்ணலாம். ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க் வந்து ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த மாலிகூல் ட்ரை பண்ணுங்க. CH3. சார் நீங்க எப்படி கஷ்டமா தான் கொடுப்பீங்க, எங்களுக்கு தெரியும். இது என்ன நாங்க பார்க்காதா எல்லா டைமும் இப்படி தானே, நீங்க எல்லாம் ஈஸியாக தான் எழுதிட்டு எங்களுக்கு கஷ்டமா இருக்கதா கொடுப்பீங்க. அப்படிதான்டா கொடுப்போம், அப்படிதான் கொடுப்போம். இங்க வா, ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். 2 மாலிகுலா, இன்னும் ஒன்னே ஒன்று தரேன். அவசரப்பட ஓடிடாங்க. இருங்க. இது CO வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அவ்வளவுதான். இந்த 3 மாலிகுலுக்கும் ஹோம்ஒர்க். இது வந்து A, இது B, இது C. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயே இந்த ஹோம்ஒர்க்கான ஆன்சர் போட்டு ஏன்னு போட்டுட்டு எத்தனை சிக்மா எத்தனை பை, பீன் போட்டு எத்தனை சிக்மா எத்தனை பை, சீன் போட்டு எத்தனை சிக்மா எத்தனை பை, உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். சரியா? சும்மா அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் கண்டினியூ ஆகும்போது உங்க பேரை சொல்லி கூப்பிடுவோம் எல்லா கிளாஸ்லயும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.